உங்களுக்கு மகாகவி காளிதாசை பற்றி கதை சொல்கிறேன். நம்ம தமிழ்நாட்டில் ஞானசம்பந்தர், நாவுக்கரசர், அப்பர், சுந்தரர் அப்படின்னு இருந்தாங்க. அருணகிரிநாதர் இருந்தார். அவங்களுக்குலாம் இறைவன் அவர்களால் பாட்டு பாட சக்தி கொடுத்த மாதிரி வட இந்தியாவில் ஒரு ஒரு கிராமத்தில் ஒரு புருஷன் கணவன் மனைவி இருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப நாள் பிள்ளை இல்லை. அவங்க ஒரு அநாத பையனை, சின்னான்னு ஒரு பேர் உள்ள அநாத பையனை வளர்த்தாங்க. வளர்த்து அவனை கொஞ்சம் பெரிய பையனா அவர்கிட்ட சொந்தமாக 30-40 ஆடு வச்சிருந்தாரு. தினம் ஆட்டை மேய்க்கிறது தான் அவனுக்கு வேலை. அதை ஆட்டை ஓட்டக்குள்ள அவனுக்கு பழையதை மூட்டை கட்டி கொடுப்பாங்க. அதை தோலை வச்சுக்கிட்டு போவான். காட்டில் உட்காந்துக்கிட்டு ஆடு மாடை மேய்ச்சிக்கிட்டு அங்கே ஒரு காளி கோயில் இருக்கும். அந்த காளி கோயிலை சுத்தமாக பெருக்கி தொடச்சி விளக்கு போட்டு அங்கே கிடக்க இலையெல்லாம் பூவெல்லாம் பறிச்சு அந்த காளி அம்மனுக்கு இப்போ பூஜை பண்ணிவிட்டு சாயங்காலம் ஆனோன்னா அந்த மத்தியானம் சாப்பிட்டுட்டு அந்த ஆட்டெல்லாம் ஓட்டிட்டு வரும். ஆட்டை கட்டிட்டு அந்த வீட்டில் இருக்கோம். அவங்க அந்த வீட்டில் அவங்க ரொம்ப செல்ல பிள்ளையா அவனை வச்சிருக்கிறாங்க. இப்படி இருக்கக்குள்ள அந்த ஊர் ராஜாவுடைய மகா ரொம்ப அறிவுள்ளவா, ரொம்ப திறமையுள்ளவா, கவி புலமை பெற்றவா. அவள் கல்யாணம் மாப்பிள்ளை பார்க்கவளா சொல்றா, என்னோட அதிகமான திறமையான ஒரு சிலை நான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்ப அதுக்காக நிறைய ராஜாக்கள் வராங்க, புலவர்கள் வராங்க. எல்லாரும் ஏதோ ஒரு காரணம் சொல்லி அவங்கள தப்பு கண்டுபிடிச்சு அவங்கள நிராகரிச்சிடுறான். அதனால அவரோட ஒரு பெரிய கெட்டிக்கார அறிவுல திறந்த புலவர் அவர் வராரு. அவர்கிட்ட சில கேள்வி கேட்டோம்னா அவருக்கு பதில் சொல்ல தெரியணும்னா அவங்கள என்ன செஞ்சிருவாங்க, அவங்கள நாடு கடத்திடுவாங்க. அதோட அவங்களுடைய மொட்டை அடிச்சு அவங்கள அலங்கோலப்படுத்தி அனுப்பிடுவாங்க. இவனு அப்படி அனுப்பக்குள்ள அந்த புலவருக்கு ரொம்ப கவலையப்படும். இப்படி அகங்காரம் பிடிச்ச அந்த ராஜாவுக்கும் ராஜா மகளுக்கும் ஒரு நல்ல பாடம் கற்பிக்கணும்னு சொல்லி பேசி இது எப்படியா நம்ம மடக்கணும்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்வாங்க, அப்படி நம்ம ஒரு முட்டாளை பார்த்து இந்த ராணியை கல்யாணம் வைக்கணும் அப்படி அவங்களே பேசி முடிச்சுட்டு வரும்போது இந்த சின்ன இருந்தால அந்த ஊருக்கு வராங்க. அந்த அப்பா சின்ன வரக்க காட்டில் என்ன பண்ணிட்டு இருக்கான், ஒரு நுனி மரத்தில் உட்காந்துட்டு அடி மரத்தை வெட்டிட்டு உட்காந்துருக்கான். உடனே அவர் புலவர் சொல்றாரு, இவன் தப்பா நமக்கு வேண்டிய ஆளு, இதை பாரு முட்டாள்தனமா நுண்ணியில உட்காந்துக்கிட்டு அடியில விட்டுறான் பாரு அப்படின்னா, இங்க வாப்பா கிளங்கி வாப்பாருன்னா, ஏன் கூப்பிடுங்க, நான் மாட்டுக்கெல்லாம் இலை வெட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படிமா. இல்லப்பா நீ வா, நீ கிளங்கி வாங்கன்னா, ஏன் எதுக்கு விட்டீங்க அப்படி வந்தோடனே, உனக்கு என்ன உனக்கு எங்க கூட வா, நாங்க உனக்கு நிறைய பணம் தங்கம் வைரம்லாம் தாரோம் அப்படின்னு. அப்படியா, சாப்பாடு கிடைக்குமா, சாப்பாடு கிடைக்கும், லட்டு கிடைக்குமா, லட்டும் கிடைக்கும், உனக்கு எல்லாம் தாரோம், நல்ல துணிமணிலாம் தாரோம் அப்படின்னா. அப்பா வீட்டுல போய் எங்க அம்மாட்ட சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொன்னா, உங்க அம்மாட்டெல்லாம் சொன்னீங்கன்னா உன்னை விடமாட்டாங்க. அதனால அப்ப என் ஆட்டெல்லாம் யார் கொண்டு சேர்ப்பா அப்படின்னு கேட்பா. நான் அதை பாத்துக்கிறேன், ஆள் வச்சு பாத்துக்கிறேன் அப்படின்னு. சரி இருங்க, நான் காளியம்மாட்ட போய் சொல்லிட்டு வரேன் சொல்லி கோயில போய், காளியம்மா நான் ஊருக்கு போறேன், நீ பார்த்து பத்திரமா இரு, ஆடு மாடெல்லாம் பாத்துக்க, எனக்கு பதில் அவங்க ஆள் வச்சு மேய்ப்பாங்க, கவனமா இருந்துக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காளியம்மாட்ட சொல்லிட்டு வரான். அங்க வந்தேன்னா இவன் அந்த காலத்துல ஆம்பளைங்கெல்லாம் கொண்டை போட்டிருப்பாங்க. அந்த கொண்டையை வெட்டிட்டு அவன் அலங்காரம் பண்ணி அவன், ஏன்னா அவன் அந்த சின்ன வயசா இருந்தாலும் அழகா ஆள் நல்லா இருப்பான். ஆனா ரொம்ப முட்டாள் அடிமுட்டாள், ஒன்றும் தெரியாது அவனுக்கு. அவனை அலங்காரம் பண்ணி அப்ப அந்த புலவருடைய தலைவர் சொல்லுவாரு, நாங்க சில சைகை சொல்லுவோம், அதை நீ சொல்லணும். அப்போ உனக்கு எனக்கு தெரியலன்னா அப்படிமா, எங்க பக்கம் பாரு, நாங்க சைகை காட்டுவோம், அதை பற்றி நீ புரிஞ்சு சொல்லணும். என்னையா எனக்கு ஒண்ணுமே தெரியாது, என்ன கொண்டு இப்படி மாட்டுறீங்கன்னு. இல்ல நீ சரியான ஆளுதான், நீ ஆள் அழகா இருக்கிற, உன்னை பார்த்தாலே யாரும் ஒரு பெரிய மனுஷன் மாதிரி தோற்றத்தோடு இருக்கிற, அதனால நீ வான்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுவாங்க. அவனுக்கு எல்லாம் அழகான ட்ரெஸ் போட்டு கழுத்துல மாலை போட்டு அவன் ராணிகிட்ட சொல்லி ராஜா சொல்லியாச்சு, ஒரு புலவர் வராரு, வெளியூர்ல இருந்து வந்திருக்கிறாரு, ரொம்ப கெட்டிக்காரு, ரொம்ப திறமையானவர் அப்படின்னு சொன்னோன்னா, ராஜாவும் இளவரசி வரா அவ கேள்வி கேட்கறக்கா உட்காந்து கேள்வி கேட்கறான். அவன் ஒன்னு கேள்வி கேட்கறப்போ என்ன சொல்ற அப்படிங்கிறான். ஒன்னு இப்படிங்கிறான், ஒன்னு அவன் சொல்ல அப்படிங்கிறான், அவன் இப்படிங்கிறான், ஒன்னு அவன் சொன்ன அப்படிங்கிறான், அப்படிங்கிறான். ஒன்னு அவன் சொல்ற, என்ன நான் என்ன மகாராணி எல்லாம் சைகையிலே காட்டுறீங்கிறப்போ, இல்ல நான் ஒருவனே கடவுள்னு சொன்னேன், இல்ல ஹரியும் சிவனும் 2 பேரு அப்படின்னு இவர் சொல்றாரு. அப்புறம் நான் இல்ல பிரம்மா உண்டுன்னு சொல்றேன், இல்ல வேதங்கள் 4ன்னு சொல்றாரு, நாங்க 4 இல்ல பஞ்சபூதங்கள் 5ன்னு சொன்னேன், ஆனா அவரு உலகமே உள்ளங்கையில சொல்றாரு அப்படின்னு அவன் விளக்கம் சொல்லி இவ்வளவு அறிவானவரா இருக்காரு. அப்பா இவர் ரொம்ப திறமையானவரா இருக்காரு, எல்லாம் சைகிலேயே எல்லாத்தையுமே உலகத்தையே நம்மகிட்ட காமிக்க திறமை உள்ளவரா இருக்காரு, நான் கல்யாணம் சம்மதிக்கிறேன்னு சொல்லிட்டா. உடனே இவனெல்லாம் இவன்கிட்ட சொல்லாம மாலை கொண்டு கழுத்துல போட்டு விட்டுருவான். கல்யாணம் ராஜாவும் மோதிரம் முடிச்சுட்டு கல்யாணம் முடிஞ்சிச்சு.
இன்னும் அந்த புலவர்களுக்கும் ஒரே சிரிப்பு. இவ்வளவு ஒரு முட்டாளா கல்யாணம் வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டாங்க, என்ன அந்த ராணி வந்து என்ன கேட்டாங்க? அவ சொன்னா பத்திரமா இருன்னு சொன்னான். நான் கண்ணை நோண்டிடுவேன்னு சொன்னேன். அவ சொன்னா நாமம் போட்டுருவேன்னு சொன்னான். நான் அடிச்சிருவேன்னு சொன்னேன். அப்புறம் நான் ஒன்னு அடிப்பேன்னு சொன்னான். நான் ஒன்னு உன்னை குத்துவேன்னு சொன்னேன் அப்படின்னு அதுக்கு விளக்கம் சொல்றான். அவ விளக்கம் அப்படி சொன்னீங்க எல்லாம் ஒரே விடுன்னு சிரிப்பாங்க எல்லாம். நீ சரியான பாக்கியத்தான் அவனுக்கு வந்து அந்த கல்யாணம் பண்ண போறோம்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணோன்னா அங்க கல்யாணம் முடிஞ்சிட்டு ராத்திரி நைட் அன்னைக்கு இலவசமே அவனை வந்து ஒரு ரூம் வச்சிருக்காங்க. இவங்க பட்டு மத்தெல்லாம் விரிச்சிருக்கு, அலங்காரம் நடக்குது. இவன் பார்க்கலாம், என்ன எங்க பார்த்தாலும் சேலையா தொங்குது. எங்க ஆத்தாவுக்கு ஒரு சேலை கிடையாது, எங்க பார்த்தா சேலையா தொங்க கொடுக்காங்க. சரி நம்ம ஆத்தாக்கு நம்ம போக்கல 2 சேலை எடுத்துட்டு போன்னு சொல்லி அங்க இருக்க ஸ்கிரீன் எல்லாம் எடுத்து சேஞ்ச் பண்ணுவான். சுட்டு எங்க தலைக்கு எடுத்துக்கிடுவான். அப்புறம் அங்க வந்து தாகமா இருக்கா, தண்ணி குடிக்கணுமே, எங்க இருக்குன்னு சொல்லி அங்க பூஜைலாம் அழகு பால் இருக்கும். உடனே படப்படவான்னு பாலை குடிப்பான். பாலை குடிச்சிட்டு அங்க லட்டு எல்லாம் இருக்கு, பழம்லாம் கல்யாணம் முதல்ல இடவுல எல்லாம் பழம் வச்சிருப்பாங்க. டப்பு கடம் தின்னுட்டு மெத்தியா உட்காந்து ரொம்ப சோக்கான மெத்தியா இருக்க, படுத்தா உடனே தூங்கணும் போல சொல்லி படுத்து தூங்கிடுவான். தூங்கினா ராத்திரி ரொம்ப நேரம் கழிச்சு இளவரசி வருவான். வந்து தூங்குறோன்னா இவன் நேச்சரும் அழகானதான் இருப்பான். அதனால அவன் நிஜமா ரொம்ப நல்ல கனவு நம்ம கிடைச்சிட்டான் அப்படின்னு சொல்லி அவனை வந்து முதல்ல எழுப்பி பாப்பா. அவன் எழும்பல, விசிறி பாப்பா, எந்திரிக்கல. அவன் உடனே என்ன பண்ணுவான், அந்த பன்னீர் எடுத்து அவன் மேல தெளிப்பான். உடனே அவன் நினைப்பான், ஆடு மேய்க்கிறவன்ல சமயத்துல ஆடு படத்துக்குள்ள ஆடு பக்கத்துல படத்தை ஒண்ணுக்கு தருவல, என்னடா ஆடு நம்ம மேல எல்லாம் ஒண்ணு கடிக்குது அப்படின்னு போட அப்படின்னு அவன் கையை தள்ளி விடுவான். அவளுக்கு அப்படியே செய்யப்பாரு, என்னது எப்படி சொல்றாங்க, முடிச்சு பார்த்தா, ஐயோ மகாராணி இளவரசி மன்னிச்சுங்க, நான் வந்து நீங்க நினைச்ச ஆடு இல்ல, நான் வந்து சின்ன அப்படின்னா அவன் வந்து யாருன்னு என்னன்னு விவரம் கேட்டான்னா, அப்ப அவன் எல்லாம் சொல்லுவான், ஊருக்கு வந்தாங்க, என்னை கூப்பிட்டாங்க, என் முடிய விட்டுனாங்க, என்ன இந்த மாதிரி வேஷம் போட்டு உங்களை ஜெயிக்க சொன்னாங்க. அப்ப நான் சொன்னதுக்காக நீ விளக்கம் சொன்னீங்க. நான் என்ன விளக்கம் சொன்னேன்? நான் வந்து நீங்க உழைச்சுப்படன்னு சொன்னீங்க, நான் கண்ணை நோண்டிடுவேன்னு சொன்னேன், இதான் நான் சொன்னேன். நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டா நான்